தமிழ்நாடு மாநில காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை நம்மோடு இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவருடன் பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். முதலில் வாழ்த்துக்கள் சார், உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. எப்படி இருக்கிறதா பாக்குறீங்க? விவரங்களை நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதி தலைமையில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் இருக்கின்ற இந்த கூட்டணி எல்லா இடங்களிலும் வெற்றி பெறப் போகிறது. 210 தொகுதிகளுக்கு மேல். அதில் குறிப்பாக காங்கிரஸ் பேர் இயக்கத்திற்கு கொடுத்திருக்கின்ற 28 தொகுதிகளிலும் வெற்றி பெறுவதற்கும் மீதமுள்ள தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பு பெறுவதற்கும் காங்கிரஸ் பேர் இயக்கம் தன்னுடைய தோழர்கள் அனைவரும் முழு ஒத்துழைப்பு கொடுத்து கடினமாக உழைக்க தயாராகி இருக்கிறார்கள். இது புதுடெல்லிக்கும் தமிழ்நாட்டிற்கும் உள்ள தேர்தல் என்று மாண்பு முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார். அந்த அடிப்படையில தான் இன்று தமிழ்நாடு கலாச்சாரத்தை, தமிழ்நாடு பண்பாட்டை, தமிழ்நாட்டுடைய மாண்பை காப்பாற்றக்கூடிய தேர்தல், அடுத்த தலைமுறையை பாதுகாக்கின்ற தேர்தல். ஒருபோதும் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் சொன்னது போல RSS பிஜேபி தமிழ்நாட்டில் அதிமுக மூலமாக கால் ஊன்ற முயற்சிக்கிறது. அடுத்த தலைமுறையை காப்பாற்றுகின்ற பணி ஒவ்வொரு தமிழர்களுக்கும், தமிழ்நாட்டை சார்ந்தவர்களுக்கும் இருக்கிறது. ஆகவே இந்த தேர்தலில் பெருவாரான வெற்றியை பெற்று மீண்டும் தமிழகத்தின் முதலமைச்சராக 2வது முறை மாண்புமிகு முதலமைச்சராக அண்ணன் தளபதி அவர்கள் அமர்வார். காங்கிரசினுடைய வேட்பாளர் பட்டியல் வெளியாகிறதுல தொடர்ந்து இழுபறி இருக்கு அப்படிங்கிற விமர்சனங்களும் எழுந்திருந்தது பார்த்தோம். இப்போ இந்த வேட்பாளர் பட்டியல் எதன் அடிப்படையில் தயாரிக்கப்பட்டிருக்கு? நிர்வாகிகள் எல்லாருக்கும் இது மன நிறைவை கொடுக்கக்கூடிய விதத்தில் இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். இது எப்படின்னா நிறைய பேர் ஏறக்குறைய 5500 பேர் மனு செய்திருந்தாங்க. கிடைச்சது 28 பேருக்கு தான். 28 வேட்பாளர் தான் அறிவிக்க முடியும். கிடைக்காதவர்களுக்கு மீண்டும் வாய்ப்பு கிடைக்கும். காங்கிரஸ் பேர் இயக்கம் சாதாரண கடைநிலை தொண்டர்களை கண்டெடுத்து வாய்ப்புகளை கொடுக்கின்ற கட்சி என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அந்த அடிப்படையில வேட்பு மனு தாக்கல் செய்ய போகின்ற வேட்பாளர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதே நேரத்தில் வாய்ப்பு கிடைக்காமல் இருக்கிறவர்களுக்கு காங்கிரஸ் பேர் இயக்கம் உங்களை பாதுகாக்கும், உங்களுக்கு மீண்டும் வாய்ப்பளிக்கும் என்ற உறுதியும் நான் இங்கு அளிக்க தயாராக இருக்கிறேன். எல்லோரும் ஒன்று கூடி ஒற்றுமையாக பிஜேபி RSS சித்தாந்தத்திற்கு எதிராக நாம் களமிறங்குவோம். அதிமுகவை தோற்கடிப்போம். மீண்டும் ஆட்சியில் அண்ணன் தளபதி அவர்களை அமர வைப்போம். காங்கிரஸ் வேட்பாளர்களை ஆதரித்தும் 234 தொகுதியில் தோழமை கட்சிகள் வேட்பாளர்களை ஆதரித்தும் சூறாவளி சுற்றுப்பயணம் செய்ய இருக்கிறோம். ஆகவே இந்த தேர்தல் என்பது பிரகாசமாக மிகப்பெரிய வெற்றியை எங்களுடைய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு கிடைக்கும். அதே மாதிரி தேர்தல் நெருங்கி இருக்கக்கூடிய சூழல்ல கேரளா வரையும் வரக்கூடிய ராகுல் காந்தி தமிழ்நாட்டில் இன்னும் கவனம் செலுத்தல அப்படிங்கிற மாதிரி சில விமர்சனங்கள் எல்லாம் இருக்கிறத பாக்குறோம். ராகுல் காந்தியினுடைய வருகை கேரளால 9ஆம் தேதி தேர்தல், அதான் முன்னுரிமை கொடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. 9ஆம் தேதிக்கு பிறகு இங்க அவசியம் வருவார். நன்றி, வணக்கம். நன்றி சார், இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு.